ஏ அம்மா, என்ன கூட்டம்! தீபாவளி பொங்கல்னா தான் கூட்டம் இருக்குன்னு பார்த்தா எப்பவுமே இப்படிதான் இருக்கும் போல. ஏதோ விசேஷ நாளா இருக்குமோ? நமக்கு தான் ஒன்றும் தெரியறது இல்லையாட்டு இருக்குது. சாதாரண நாள்ல இப்படி கூட்டம் இருக்காதே. அது இருக்கட்டு, மும்மூர்த்தியில ஒரு மூர்த்திக்கான இங்க. மூர்த்தி என்ன கூப்பிட்டீங்களா? அந்த அண்ணனுக்கு வேலையில் வாங்குறதுக்கு என்னக்கா சம்மந்தம்? ஏம்மா, அவ அனிதாவை கேக்குறா. எங்க விட்டு போட்டு வந்தீங்க? உங்க கூட தான் நடந்து வந்தா. ஐயோ, எங்க அனிதாவை காணோம். அனிதா, ஏ வளரு, அனிதா எங்கடி? உன் பின்னால தானே வந்தா 7:30. என்ன சொன்ன 7:30? 7:30 சொல்லிட்டு இருக்காதே வளரு. நான் ஆறு வீட்டுல 7:30 இழுத்து வச்சது நீ பார்த்த. 7:30 மணில இருந்து உன் கூட தானே இருந்தான்னு கேட்டேன். 7:30 சொல்லல. ரொம்ப நடிக்காதடி வளரு, எனக்கு தெரியாது அவங்க இருக்கான்னு. ஏம்மா சண்டை போடாதீங்க, முதல்ல அந்த பிள்ளை எங்கன்னு தேடுங்க. லைட் ஹவுஸ் ஆட்ட நெடுன்னு வளர்ந்துருக்குறீ இல்ல, அப்படி அந்த தலையை திருப்பி பாரு எங்கேயோ தெரியறாளான்னு. இந்த பாக்குறக்கா எங்கேயாவது பராக் பார்த்துட்டு நின்றுருப்பா. வெரசா வரலாங்கிறது கிடையாது. நீ என்னத்துக்கு மீன் இவ்வளவு எல்லாம் கூப்பிட்ட? நம்ம வாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டு நேரம் வளையல் எடுத்துட்டே வந்திருக்கலாம். இவ்வளவுனாலேயே தான் நமக்கு எங்க போனாலும் லேட் ஆகிறது. நான் கூப்பிடல கிரிஜா, இந்த வளரு தான் கூட்டிட்டு வந்தா. மீனாக்கா, எனக்கு ரொம்ப நாள சந்தேகம். ராணிக்கா மட்டும் உங்களை லட்சுமி லட்சுமின்னு கூப்பிடுறாங்க, நாங்கள்லாம் உங்களை மீனான்னு கூப்பிடுறோம். உங்க பேர் மீனாவா இல்லை லட்சுமியா? மீனலட்சுமி. ஐயே, இது என்ன பேர் மீனலட்சுமி? நல்லாவே இல்லை, இப்படி இல்லாம பேர் வைப்பாங்க. ஏன் என்ற பேருக்கு என்ன குறைச்சலு? சொப்பன சுந்தரிங்கிறத விடவா கேவலமா இருக்குது? ஐயே, இது என்ன பேரு? சொப்பன சுந்தரி. சுந்து, உன் பேரு நான் சுந்தரின்னு தானே நினைச்சிட்டு இருந்தேன். உன் முழு பேரு சொப்பன சுந்தரியா? ஐயா, இத்தனை நாளா இந்த விஷயம் தெரியாம போச்சே. மீனாக்கா, நான் வேணா என்னோட ஐடி ப்ரூஃப் எடுத்து காட்டுட்டா. என் பேர் சுந்தரி தான். தேவையில்லாம நீங்களும் அதையாவது உருவாக்கி விடாதீங்க, தெரியுதுல்ல? அப்ப வாயை மூடிட்டு நில்லு. இங்க தானே எல்லாம் இருந்தாங்க, திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஆளை காணோம். ஏம்மா, சண்டை போடுறதுக்கா வந்தோம்? அந்த புள்ள எங்கன்னு முதல்ல தேடுங்க. ராணிகா, அதான் அங்க நிக்கிறா வருங்க அனிதா. ஏ அனிதா, அடியே அனிதா, இங்க பாரு. அங்க நிக்கிறது வளரு தானே? ஏ வளரு, நான் இங்க நிக்கிறேன்டி, உன்னை பார்த்துட்டேன். வந்து தொலை எருமை, எத்தனை நேரம் நிக்கிறது? தாதா வந்துட்டேன்டி. எங்க போய் தொலைஞ்ச எருமை? அடி, நான் வளையலு கடை எங்கன்னு தாண்டி திரும்பி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள எல்லாரும் நீ விட்டு போட்டு வந்துட்டீங்க. ஏம்மா தாயே, கொஞ்சம் வெரசா நடக்கிறீங்களா? அப்புறம் பேசிக்கலாம். சரி நடங்க, அப்புறம் பேசிக்கலாம். என்ன கடையில யாரையுமே காணோம்? உள்ள வாங்கம்மா, என்ன பார்க்கணும்? அண்ணன், வளகாப்புக்கு கண்ணாடி வளையல் எடுக்கணும். வாங்கம்மா, வந்து உட்காருங்க. எனக்கு இங்க உட்கார்றதுக்கே இடம் இல்ல, கொஞ்சம் முன்னால எல்லாம் தள்ளி உட்காருங்க. கொஞ்ச நேரத்துக்கு தானே வளரு, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரு. உட்காருங்கம்மா, நான் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றேன். ஏ அம்மா, இடிமாடு பார்த்து உட்கார வேண்டியதானே? சாரிக்கா, தெரியாம பட்டுருச்சு. கொஞ்சம் முன்னாடி தெரிய உட்கார்றியா? காலை நீட்ட முடியல. காலாது ஏணியாட்டு இருக்குது, தூக்கி கொண்டு போய் அட்டாளியில போடு. மேடம் ரொம்ப உலகளகிதான். மண்டை பேர் வீடு துடைக்கிற குச்சியாட்ட. இதெல்லாம் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்க கலெக்ஷன்மா. இதுல ஏதாவது பிடிச்சிருக்கான்னு பாருங்க. எம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அந்த வளையலத்தை எப்படி என்னன்னு பாக்கட்டு. இனிமேல் இவளுக்கெல்லாம் வர்ற மாதிரி இருந்தா என்னை எங்கேயும் கூப்பிடாத ராணி. ஏக்கா, இங்க வந்து சண்டை போடாதீங்க. மற்ற கஸ்டமருக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும்ல. சட்டு புட்டுன்னு எடுத்துட்டு கிளம்புங்க. சரிண்ணா, நீங்க காட்டுங்க. இந்த டிசைன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கே, இதுல வேற ஏதாவது கலர் இருந்தா கொண்டு வாங்கண்ணா. யாருக்குமா எடுக்கணும்? சைஸ் சொல்லுங்க, எடுத்துட்டு வர்றேன். பொண்ணு வரலண்ணே, நீங்க 2 கெட்டு சைஸ் எடுத்துட்டு வாங்க, கரெக்டா இருக்கும். சரிம்மா, கொண்டு வரேன். 2 கெட்டு வேணுமோ லட்சுமி? ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி தோணல. ஆமா ராணி, அதான் யோசிக்கிறேன், 2 கெட்டு வேணுமா இல்ல 2 கார் போதுமான்னு. 2 கெட்டு வேண்டாமா? உங்க மருமகள் என்ன அவ்வளவு சின்னதாவா இருக்கிறா? ஏன் சுந்தரி, மாசமா இருக்கிற பிள்ளை கண்ணு போடுற? இது என்னமா வம்பா கிடக்குது? வளையலுக்கு அளவு சொன்னது ஒரு குத்தம்மா? சொல்றதுக்கு ஒரு முறை இருக்குதுல்ல. எடுத்த வாய்க்கு சின்னதா இருக்கிறாளா சிட்டுக்குருவியாட்டு இருக்கிறாளான்னு கேட்டா எரிச்சலாகாதா? எனக்கெல்லாம் அப்படி பசிப்பி நாயும் பேச தெரியாதம்மா. மனசுல பட்டதை பட்ட மாதிரி பேசிடுவேன். கடவுளே, எதுக்கு தான் வந்தனும்னு இருக்கு. லட்சுமி, நீ அவ பேசுறத விடுமா, நீ சொல்லு என்ன அளவில் எடுக்கலான்னு. 2 கார் கரெக்டா இருக்கு ராணி. லட்சுமி, இது கண்ணாடி வளையல் பத்தியா? எல்லாரும் போட்டு விடுவாங்க, கரெக்டான சைஸ் எடுத்தா சரி வராது. ஒரு சைஸ் வேணா பெருசாக எடுத்துக்கலாமா? ஆமாக்கா, உடையாம போடணும்ல. சரி, அப்போ 2 கெட்டு எடுத்துக்கலாம். ஆனாலும் மாமியா உடைச்சா மண்ணு குடம், மருமா உடைச்சா பொண்ணு குடம் சும்மாவா சொன்னாங்க? உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை?
இப்போ நீங்க என்ன ஒரு மாதிரி வரீங்க? இதே 2 கேட்டு எடுத்துட்டு வாங்கன்னு தானே நானும் சொன்னேன். அதுக்கு எப்படி பேசுனாங்க? இப்போ ராணிக்கா சொன்னா மட்டும் சரிங்கிறாங்க. அப்போ நான் சொன்னா மட்டும் உங்களுக்கெல்லாம் குத்தம். ஏம்மா உங்களை எல்லாம் பார்த்தா வளையல் எடுக்க வந்த மாதிரி எனக்கு தெரியல. வந்ததுல இருந்து சண்டை போட்டுட்டே இருக்கிறீங்கம்மா. என்னதாம்மா முடிவு பண்ணியிருக்கிறீங்க? எடுக்கிற மாதிரி இருந்தா எடுங்கம்மா, இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க. இப்படி கஸ்டமர் வர்ற நேரத்துல நின்று சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வியாபாரம் கெட்டு போகாதா? அண்ணா கோச்சுக்காதீங்கண்ணே, சண்டையெல்லாம் போடல, சும்மா தான் பேசிட்டு இருக்கிறாங்க. எடுத்துட்டு தான் போவோம், நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணே உங்கள்கிட்ட நான் கலர் கேட்டனே, நீங்க எடுத்துட்டு வரலையா? ஏம்மா முதல்ல இருக்கிற வளையல் எதையாவது எடுங்கம்மா. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு வாங்க வந்த மாதிரியே தோணல. வந்ததுல இருந்து ஆளுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க. ஏய் இது என்ன வம்பா கிடக்குது? நாங்க எங்களுக்குள்ள என்னமோ பேசிக்குவோம், நீங்க உங்க வியாபாரத்தை பாருங்க. போய் எடுத்துட்டு வாங்க போங்க. அண்ணா இப்போ ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் வந்திருக்குல்ல, அது இருந்தா எடுத்துட்டு வாங்கண்ணா. எடுத்துட்டு வர்றம்மா. தயவு செஞ்சு சண்டை மட்டும் போடாதீங்க. நீங்க போங்க போங்க. ஏம்மா இப்படி வெளியே வந்து மானக்கேடு படுத்துறீங்க? ஆளுக்கு சத்தம் போட்டு வர்றவங்க போறவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க. நாளை பின்ன எப்படித்தான் இந்த கடைக்கு திரும்ப வர்றது? அம்மா இவ்வளவுதாம்மா கலெக்ஷனு. இதுல எது வேணுமோ பார்த்து எடுங்க. ராணிக்கா பாருங்கக்கா என்ன எடுக்கலான்னு. ஏம்மா இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம எடுக்கிற டிசைன்லாம் பிடிக்குமா? ஏ வளரு, நீ கொஞ்சம் வந்து பாரு. ஆமாக்கா, அவள் வேற சொல்லியே அனுப்புனா, பழைய காலத்து மாதிரிலாம் எடுத்துறாதீங்க, ஏதோ இப்போ டிண்டிங்கில் இருக்கிற மாதிரி எடுங்கன்னு. இப்போ எதுக்கு 3 பேர் பல்ல கட்டுறீங்க? ஏ அம்மா என்ன இங்கிலீஷு? அது டிங் டிங் இல்ல ட்ரெண்டிங்கு. ஏ என்னமோ ஒண்ணுமா, உங்க அளவுக்கெல்லாம் நாங்கள் படிக்கல. போய் எடுங்க, என்ன வேணுமோ அதை பார்த்து எடு வளரு போ. போறேன். எம்மா பரட்டை மறுபடியும் பட்டுருச்சோ? சாரி. காலு 2 வெட்டி வீசிடுவோம் பார்த்துக்கோ. மரியாதை போயிரு. சரி டசன் எவ்வளவு விலை சொல்லுங்க. டசன் 120 ரூபா வருதுமா. அது சரி, விலைகளுக்கு விலை கேட்டா கடைக்கும் சேர்த்தி சொல்றீங்க. அப்படியாம்மா? 120 என்ன 200 ரூபாயா தர்றேன். உன் வீட்டை என் பேர்ல எழுதி வச்சிடுறியா? தராங்க. சரி டசன் ஒரு 80 ரூபாயா போட்டு கொடுங்க. பேச எங்க தூக்கிட்டு போறீங்க விலையில? ஏம்மா உங்கள்கிட்ட எல்லாம் பேச முடியாதுமா. எனக்கு கட்டுப்படி ஆகாதுமா 80 ரூபாய்லாம். ஐயா இவர் என்ன வயசு பிள்ளையோட பொசுக்குன்னு கோவப்படுறாரு? சரிண்ணே, ஒரு டசனுக்கு 100 ரூபாயா போட்டு தாங்களேன். வெயிட் பண்ணுங்க, பேக் பண்ணி தர்றேன்.